இந்த சின்ன பசங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கீப் ஆன் கேட்டுட்டே இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. அம்மா ஏம்மா வானம் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, வேற எந்த கலர்லயும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ பார்க்கறதுல எல்லாத்துலயுமே ஏதாவது ஃபேசினேட்டிங்கா ஒரு கொஸ்டின்ஸை அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா கிடைக்குதா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்ப பார்த்தாலும் சும்மா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பியா, உன் வாயை நீ மூடவே மாட்டியா, ஸோ எதை பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு ஏன் கேட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொஸ்டினிங் ஸ்கில்லை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இரிட்டேட்டடா இருக்கும், இல்ல அவங்க வேற ஏதாவது ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்காம இருக்கிறது கூட நம்ம வந்து ஏத்துக்கலாம். பட் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஆன்சர்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்னா ஏதாவது ஒரு டிஸ்கஷன், டிபேட், இல்ல ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா அந்த ஆன்சர்ஸ் இருக்கு, அவங்களால வந்து தேடி கண்டுபிடிக்க முடியல அந்த ஆன்சர்ஸ் அப்படின்னா பெரியவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். பட் நிறைய பேருக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு பண்ண சொன்னா அது ஏன் இப்படி பண்ணணும், ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1008 கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன், சொல்றத செஞ்சுட்டு சைலண்டா உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமோ நிறைய வீட்டுல இல்ல நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இந்த மாடர்ன் டேஸ்ல மட்டும் கிடையாது, ஏன்ஷியன் டேஸ்லயும் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியை பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோனோட அடிப்படை நோக்கமே என்னன்னா, நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல நான் படிச்சது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இன்ட்ரெஸ்டடா இருந்த சில இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு ஒரு தாட் வந்துச்சு. அதனால மேக் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. நான் உங்களோட ஜமிலா ஃபத்திமா. அந்த பர்சனாலிட்டியை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இந்த கொஸ்டின் அப்படிங்கறத கேட்கறது மூலியமா நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இருந்து நிறைய எவால்வ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இது ஏன் இப்படி இருக்க கூடாது, இந்த விஷயம் ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீப் ஆன் நம்ம வந்து கொஸ்டின் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் போது அது ஒரு டிஸ்கஷன், டிபேட்டா மாறும் போது கண்டிப்பா ஒரு பெரிய எவல்யூஷனே வந்து பிறக்கும். இந்த மாதிரி தான் சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் நிறைய டிஸ்கவரிஸ் எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் எதனால இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மட்டும் தான் அங்க இருந்து தான் வந்து நிறைய டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன் வந்து பிறந்திருக்கு. ஸோ கொஸ்டினே கேட்க கூடாது, நாங்க சொல்றது மட்டும் தான், நாங்க வச்சது மட்டும் தான் சட்டம், அதை மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அன்டில் வி நோ த ட்ரூத், ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரூத் என்ன அப்படின்னு தெரியற வரைக்கும் நம்ம அந்த சர்ச்ல வந்து இருந்துட்டே இருக்கலாம். அந்த சர்ச்ல இருக்கும் போதே நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதுலயாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எதை பத்தியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அந்த ட்ரூத்தை கண்டிப்பா உங்களால அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனையுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமா தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டியுமே அனுபவிச்சிருக்காரு. சோ அவர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சு அவருக்கு தெரிஞ்ச தாட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண வரும்போது, நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற, ஆல்ரெடி மேக் பண்ண லாவை நீ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணு, அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், நீ வேற எதை பத்தியுமே வந்து திருப்பி அதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சோ கொஸ்டின் கேட்டு மக்களுக்கு வந்து எது குட் எது பேடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். த வேல்யூ ஆஃப் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல, இது எல்லாருமே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்து சோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவரோட உயிரையே அவர் வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பர்சனாலிட்டி தான் த ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி, சாக்ரட்டிஸ். சோ சாக்ரட்டிஸ் பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட வந்து கம்ப்ளீட்டா ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், சாக்ரட்டிஸ்ங்கிறவரு கிரீஸ் நாட்டை சார்ந்த ஏதென்ஸ் ஃபேமிலியில 469 பிசில பிறக்கிறாரு. இவரோட அந்த யங் லைஃப் எப்படி இருக்குன்னா நிறைய மிலிட்டரி சர்வீசஸ்லாம் பண்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாக்ரட்டிஸ் வந்து ஒரு கிரேட் பிலாசபர்னு சொல்லிட்டு. சோ நிறைய குட் வேல்யூஸ் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. முக்கியமா எத்திக்ஸ பத்தி நிறைய அவர் வந்து சொல்லியிருக்காரு. சாக்ரட்டிஸ் வந்து இந்த எத்திக்கல் கான்செப்டுக்கு ரொம்பவே வேல்யூ கொடுப்பாரு. சோ நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாம் ப்ராப்பரா எத்திக்கல் வேல்யூல இருக்கா, சோ இந்த எத்திக்கல் வேல்யூவை நம்ம ஈஸியா எப்படி அட்டைன் பண்றது, எத்திக்கல் வேல்யூவை அட்டைன் பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். இதுதான் அவர் பிலீவ் பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்டே. இவரோட எய்மே பீப்புள் வந்து எப்படி ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப, ஹாப்பியான ஒரு லைஃபை லீட் பண்ணலாம் ஆஸ் அ சொசைட்டியா. சோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் லைஃப் மேல ரொம்பவே பெரிய இம்பாக்ட் இருக்கணும். சோ அந்த லைஃபை எப்படி வந்து ப்ராப்பரா வேல்யூ பண்ணி வாழணும், சோ எது குட் எது பேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதெல்லாமே ப்ராப்பரா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தின பிலாசபிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா அங்க உள்ள மக்களுக்கு வந்து எடுத்துரைக்க நிறையவே வந்து இவர் முயற்சி எடுத்திருக்காரு. சாக்ரட்டிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிலாசபிக்கல் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு பேஸ்ட் ஆன் எத்திக்ஸ், நாலேஜ், இத பத்தி எல்லாம். சோ அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஏதாவது கண்டிப்பா வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பத்தின ஒரு தாட்ஸை வந்து வச்சிருப்பாங்க. சோ சாக்ரட்டிஸ்க்கு
சாக்ரட்டிஸ்க்கு முன்னாடி இருந்தவங்க அந்த திங்கர்ஸ் எல்லாரையுமே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரீ சாக்ரட்டிஸ். இந்த ப்ரீ சாக்ரட்டிஸ் வந்து மோஸ்டா வந்து பிசிசிஸ்டா இருப்பாங்க. இந்த பிசிசிஸ்ட் யாருன்னா ரிலேட்டட் டு பிசிக்ஸ், நேச்சுரல் சயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை பத்தி கம்ப்ளீட்டா வந்து யோசிச்சு அவங்களோட தாட்ஸை வந்து வச்சிருப்பாங்க. மோஸ்டா இவங்க எல்லாம் எதை பத்தி டிபேட், எதை பத்தின தாட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னா வாட் இஸ் யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப், இந்த யூனிவர்ஸ் வந்து எதால ஆனது, இதை பத்தின ஒரு அனாலிசிஸ் ரிசர்ச்ல தான் வந்து ப்ரீ சாக்ரட்டிஸ் வந்து இருந்தாங்க. அந்த திங்கர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இதுல எல்லாத்துலயுமே பயோனியரா இருந்தவர் தான் தேல்ஸ். இந்த பிசிசிஸ்ட் தேல்ஸை பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவரு என்ன கிளைம் பண்ணியிருக்காருன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளைம் பண்ணியிருக்காரு. யூனிவர்ஸ்ல உள்ள எலிமெண்ட் எல்லாமே வந்து இது மூலியமா தான் கான்ஸ்டிடியூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவரோட தரப்பை வந்து இவர் வைக்கிறாரு. சோ இவருக்கு அகைன்ஸ்டா 5th செஞ்சுரியில டெமோக்ரிட்டஸ்ன்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா சோ யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா திங்ஸுமே யூனிவர்ஸே வந்து மேட் அப் ஆஃப் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுனால தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்பை வைக்கிறாரு. சோ ப்ரீ சாக்ரட்டிஸ் வந்து இப்படி ஒவ்வொருத்தர் வந்து மாத்தி மாத்தி அவங்களோட கிளைமை இந்த மாதிரி வந்து வச்சிட்டு இருக்காங்க. சோ கம்ப்ளீட்டா சாக்ரட்டிஸ்க்கு முன்னாடி உள்ள திங்கர்ஸ் வந்து யூனிவர்ஸ் எப்படி மேட் ஆச்சு, எந்த எலிமெண்டால மேட் ஆயிருக்கும், சோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அண்ட் டிபேட் குள்ளதான் வந்து இவங்களோட திங்கிங் எல்லாம் இருந்துச்சு. காலங்கள் போக போக இந்த திங்கர்ஸ் எல்லாம் வச்சு அந்த கிளைமை பத்தி நிறைய क्वेश्चंस வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து எழ ஆரம்பிக்குது. சோ யூனிவர்ஸ் வந்து வாட்டரால மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேல் சொல்றாருல. சோ வாட்டரால மேட் ஆச்சுன்னா அப்போ வாட்டர் வந்து ஏன் மத்த ஃபார்ம்ல எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, அப்போ மத்த ஃபார்ம்ல எல்லாம் வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால யூனிவர்ஸும் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பீப்புள் வந்து ஒரு क्वेश्चंस வந்து எழுப்புறாங்க. இன்னும் சில பேர் क्वेश्चंस எப்படி வைக்கிறாங்கன்னா சோ இந்த யூனிவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா இல்ல சேஞ்ச் ஆகாம அப்படியே பெர்மனண்டா இருக்குமா, சோ இந்த மாதிரியான ஒரு क्वेश्चंसும் சில தரப்பு பீப்புள் வந்து வைக்கிறாங்க. இந்த ரெண்டு தாட்ஸ்மே வந்து ப்ரீ சாக்ரட்டிஸ்க்கு முன்னாடி இருந்த தாட்ஸ். சோ இத வந்து உடைக்கும் விதமா பித்தாகரஸ் என்ன பண்றாருன்னா யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு சேஞ்சபிளான ஸ்ட்ரக்சர், ஆனா இந்த சேஞ்சபிளான ஸ்ட்ரக்சருக்குள்ள அன்சேஞ்சபிளான மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கிளைமை வந்து வைக்கிறாரு. இவர் பிறந்த அந்த காலகட்டத்துல நிறைய சோஃபிஸ்ட் இருந்தாங்க. இந்த சோஃபிஸ்ட் யாருன்னா கிரீஸ் நாட்டுல பொலிட்டிக்கல் அட்வைசஸ் எல்லாம் நிறைய வந்து இந்த சோஃபிஸ்ட் தான் கொடுப்பாங்க. ரூலர்ஸா இருக்கட்டும் இல்ல நிறைய மக்களுக்கு வந்து அவங்களோட லைஃபை வந்து பவர்ஃபுல்லா எப்படி அட்டைன் பண்றது, அவங்களுக்கு தேவையான விஷயத்த அட்டைன் பண்றதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் கைட் பண்றவங்க தான் இந்த சோஃபிஸ்ட். இந்த சோஃபிஸ்ட் மத்தவங்களுக்கு டீச் பண்ற அந்த ஐடியாலஜி எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து சாக்ரட்டிஸ் வந்து அப்போஸ் பண்ணுவாரு. சோ எதனால அப்போஸ் பண்றாருன்னா உன்னோட எய்ம் வந்து அந்த பவரை அட்டைன் பண்றது அப்படின்னா அந்த பவரை எப்படி வேணாலும் நீ அட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்றது. பட் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா வந்து சாக்ரட்டிஸ் இருந்தாரு. இவரோட தாட் அண்ட் ஐடியாலஜி எப்படி இருந்துச்சுன்னா சோ மக்களுக்கு வந்து ரியலான ஹாப்பினஸ் எதுல இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். சோ ரியலான ஹாப்பினஸ் எதுல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட கிளைம் எப்படி வைக்கிறாருன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூ மேக்கர் எடுத்துக்கலாம். இந்த ஷூ மேக்கருக்கு எப்படி ஷூ வந்து தைக்க தெரிஞ்சா போதும், நல்ல ஷூ மேக் பண்ண தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபிஸ்ட் வந்து சொல்லி கொடுக்குறாரு. பட் சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாருன்னா ஷூ மேக்கிங் மட்டும் இருந்தா போதுமா, இப்போ ஷூ மேக் பண்ணிட்டாரு, இப்போ ஷூ மேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷூவை ப்ராப்பரா எப்படி விக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சாதானே அவரோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா வாழ முடியும் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து இவர் கொண்டு வராரு. சோ ஆக்சுவலி பார்க்க போனா அது ரொம்பவே வந்து வேலிடான ஒரு பாயிண்டா தான் தோணுது. வெறும் ஒரு நல்ல ஷூ மட்டும் மேக் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதாது, சோ அந்த ஷூவை ப்ராப்பரா எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட விக்கிறது, சோ அது மூலியமா கிடைக்கிற ப்ராஃபிட்டை எப்படி ப்ராப்பரா வச்சுட்டு ப்ராப்பரா வாழ்றது, சோ இததான் வந்து ஒரு क्वेश्चनா வந்து சாக்ரட்டிஸ் வந்து எழுப்புறாரு. இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா லைஃப்னோட ஒரு ட்ரூ நாலேஜ் நம்மளுக்கு வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்மளோட லைஃப் வந்து ப்ராப்பரா லீட் பண்ண முடியும்ன்றத இந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள்லயே அவர் வந்து கம்ப்ளீட்டா சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான நாலேஜ் எல்லாம் எப்படி அட்டைன் பண்றதுன்றதுக்கான ரீசனையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நாலேஜை அட்டைன் பண்றது தான் லைஃப்ல வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயமான ஒரு எய்மாவே இருக்கணும். இந்த மாரல் பிரின்சிபலை நம்ம ப்ராப்பரா கடைபிடிச்சு நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனை குட் ஆர் பேட்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பரா டிசைட் பண்ற நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ அந்த நாலேஜை அட்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன வேலை பாக்குறோமோ அது எதுக்காக பாக்குறோம், ஏன் பாக்குறோம், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற அந்த ஒரு தெளிவு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த எண்ட் கோலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இவரோட பிலாசபில கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிரீக் ஹிஸ்டரி பிலாசபில சாக்ரட்டிஸ் வந்து ஜீசஸ்க்கு ஈக்குவலா வந்து இந்த கிறிஸ்டியன் ரிலிஜியன்ல பாக்குறாங்க. எதனால சாக்ரட்டிஸ வந்து ஜீசஸ் கூட ஈக்குவேட் பண்றாங்க அப்படின்னா
போத் ஆர் குட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸான ஒரு சார்ஜஸ்க்காக 2 பேரோட உயிரையும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அங்க உள்ள அப்போ அந்த ஜட்ஜஸ் வந்து இவருக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, உன்னோட அந்த பிலாசபிக்கல் தாட்ஸை நீ டீச் பண்றதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல என்னால அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் அப்பவே அவர் வந்து பண்ணியிருக்காரு. பட் இவர் வந்து லாஸ் எல்லாத்தையுமே மதிக்க கூடியவர்ன்றத வந்து எப்போ வந்து அவர் நிரூபிப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றேன். சோ இவர் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ராப்பரா மதிச்சுட்டு தான் இருந்தாரு. பட் அதுல முரண்படுற சில கருத்துக்களை தான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காரு. எதனால இதை நான் ஃபாலோ பண்ணணும், இது வந்து கரெக்டா எனக்கு படலையே. சோ இப்படி கொஸ்டின் கேட்கும் போதுதான் அவர் வந்து இந்த ட்ரையல்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ நீ வந்து இந்த உன்னோட பிலாசபிக்கல் தாட்ஸை டீச் பண்றத நீ விடலனா உனக்கு வந்து டெத் சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து அவரோட பிலாசபிக்கல் தாட்ஸை அவர் டீச் பண்றத விடுறத அவர் விரும்பவே இல்லை. சோ இன்ஸ்டெட் அவர் வந்து இந்த டெத் சென்டென்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இவரோட அந்த டெத் சென்டென்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு தள்ளி போடுறாங்க. சோ இந்த டைம்ல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டோ, அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் பிளாட்டோ, இவங்க எல்லாருமே அவரை போய் பாக்குறாங்க. சோ அவரை போய் பார்க்கும் போது இவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, சோ இவரை வந்து எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுத்து இந்த கிரேட்டோவும் பிளாட்டோவும் எல்லாம் போறாங்க. சோ அப்போ கிரேட்டோ போயிட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடு, சோ நீ வந்து ஒரு நல்ல ஒரு தத்துவ ஞானி, உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய லைஃப் இருக்கு, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா நான் இங்க இருந்து தப்பிச்சுலாம் போக மாட்டேன், நான் லாஸை வந்து ஃபாலோ பண்றேன், நான் வந்து இவங்களோட அந்த தீர்ப்பை மதிக்கிறேன், என்னோட பிலீஃப் என்னோட தாட்டை வந்து என்னால மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்காம என்னால உயிர் வாழவே முடியாது. சோ நான் வந்து இங்க உள்ள மக்கள் என்னோட மக்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ இவங்களுக்கே என்னால சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னும் போது சோ என்னால வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னால வேற எங்கேயும் வந்து எஸ்கேப் ஆகவும் முடியாது. நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னா நான் பிலீவ் பண்ற மாரல் வேல்யூக்கே நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு அவர் பிலீஃபை வந்து கிரேட்டோ கிட்ட சொல்லியிருக்காங்க. கிரேட்டோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணியுமே சாக்ரட்டிஸ் மனசை மாத்தி அவர் வந்து தப்பிச்சு போக வைக்க அவங்களால முடியல. சாக்ரட்டிஸ் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த டெத் சென்டென்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னோட டெத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த பர்சன் எதனால வந்து இறந்தாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு ஆர்வம் இருந்தா அதை பத்தி கொஞ்ச நாச்சும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதை நான் மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இவரோட அந்த கடைசி சென்டென்ஸா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, அவரோட லைஃப்ல நிறைய பேருக்கு எப்படி லைஃப் வந்து ப்ராப்பரா வாழணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சிருக்காரு. இவரோட அந்த பிரிசன்ல இருந்த அந்த கடைசி நிமிஷம் கூட அவர் என்ன சொன்னாருன்னா, இவங்க எல்லாருமே என்ன வந்து செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க, சோ எதனாலனா நான் வந்து தப்பா யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. யோசிக்கிறது தப்புன்றது கிடையவே கிடையாது. யோசிக்கிறது மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து பிறக்க ஆரம்பிக்கும். சோ பிளைண்டா எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, யோசிங்க, எதனால இதை நம்ம பண்றோம், இது பண்றதுனால என்ன நம்மளுக்கு வந்து பலன் இருக்கு, இது நம்ம பண்றது கரெக்டா தப்பா, இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நம்ம யோசிக்கணும். அப்பதான் ரியல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற அந்த ஒரு பெரிய தத்துவத்தை வந்து அவரோட லாஸ்ட் டைம்ல கூட அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இவரோட லாஸ்ட் மொமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அங்க உள்ள அந்த ஜெயிலர் பர்சன் வந்து இவருக்கு விஷம் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே வந்து அந்த ஜெயிலருக்கு வந்து அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோட தான் அவருக்கு வந்து அந்த விஷத்தை வந்து கொடுத்திருக்காரு. சோ இவரு அவர்கிட்ட கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதாருன்னா, நீ வந்து ஒரு நல்ல தத்துவ ஞானியா இருக்க, நீ தப்பிக்க சான்ஸ் கிடைச்சுமே தப்பிச்சு போகாம உன்னோட உயிரை எப்படி விடுறியேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, உன்ன மாதிரியான ஒரு பர்சனுக்கு என் கையால வந்து இந்த விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணதா வந்து நிறைய டயலாக்ஸ்ல நிறைய பேர் எழுதினதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. சாக்ரட்டிஸோட லைஃப் பத்தின நிறைய டீடைல்ஸ் அவரோட பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டான பிளாட்டோ மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. சாக்ரட்டிஸோட லைஃப், அதுக்கப்புறம் அவரோட தாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரு, நிறைய எக்ஸாம்பிள்ஸோட உங்க முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு நம்புறேன். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நான் வீடியோ போடணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களோட ஐடியாஸையும் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஐடியாஸும் ஃபியூச்சர்ல வீடியோஸா வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.